வெல்கம் டு அவர் மார்க்கெட் மேட்ரிக்ஸ் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் மார்க்கெட் மேட்ரிக்ஸ் யூடியூப் சேனலில் கோல்டை பற்றி தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இன்றைக்கி கோல்டு வந்து ஒரு முக்கியமான எலமெண்ட். இதை வச்சு தான் வந்து உலக வேர்ல்டு எக்கனாமியே சர்வே பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த கோல்டு இப்போ கடந்த காலங்களில் வந்து பார்த்தோம்னா ஒரே அப் ட்ரெண்ட் ரேலியாக போயிட்டே இருக்குது. இன்றைக்கி நல்ல பீக்கில் இருக்குது. இப்போ இந்த அக்டோபர் மாதம் ஒரு ஆஃப்டர் 15th அப்புறம் நல்ல பீக்கில் இருந்த கோல்டு கொஞ்சம் இறங்கியிருக்கு. இது ஏன் இறங்குச்சு, எதனால் இறங்குச்சு, இனி மேலே போகுமா, இல்லை இனி வந்து இதை விட கீழே இறங்கி போகுமா அப்படிங்கிறத நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் அதில் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் பிரகாரம் ஒரு சின்ன நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். வாங்க நம்ம யூடியூப்பில் போகலாம். மந்த்லி டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். இந்த மந்த்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மாத கேண்டில், இது அடுத்த மந்த்து கேண்டில். இந்த மாதம் முடிகிறதுக்கு இப்போ மார்க்கெட் வந்து ஓப்பனில் இருக்குது. 17 மணி நேரம் 5 நிமிஷம் சம்திங் செகண்ட்ஸில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ 17 hours ஓடுறால். இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, அக்டோபர் எண்ட் ஆஃப் த டே. ஸோ இந்த மந்த்து பார்த்தீங்கன்னா நல்லா இது எடுத்துக்கிட்டுறேன், நல்லா பாருங்கள். இந்த மந்த் முடிய போது பெரிய ரிக்ரெஷன் மேலே நடந்திருக்கு. இப்போ இது வரைக்கும் மார்க்கெட், அதாவது இங்கே இருந்து நல்ல ஒரு ரேலியில் போன மார்க்கெட் இப்போ இந்த இடத்துல ரிக்ரெஷன் காட்டுது. அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ரிக்ரெஷன் நிறையா வந்து இது வரைக்கும் பையிங் பண்ணவங்க அடுத்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. செல்லிங் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது மந்த்லி டைம் ஃப்ரேமில் இனி 17 மணி நேரம் தான் இருக்குது. மேக்ஸிமம் இதை இந்த 17 மணி நேரத்தில் இந்த விக்கை வந்து க்ளோசிங் பண்ணுற அளவுக்கு மேலே ஒரே அப்ட்ரெண்டாக போக வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த விக்கு இருக்குன்னா என்ன அர்த்தம்னா செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ மார்க்கெட் வந்து செல்லிங் மூடில் இருக்குது மந்த்லி டைம் ஃப்ரேமில். ஸோ இனி மினிமைஸ் பண்ணி பார்க்கலாம் வீக்லியில் எப்படி இருக்குது அப்படின்னு. எப்பயுமே மார்க்கெட்டை வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து லோயர் டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது தான் அந்த மார்க்கெட்டுடைய ட்ரெண்டும் அந்த மார்க்கெட்டுடைய டைரக்ஷனும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஒரு மார்க்கெட்டில் ஏதோ ஒரு ஒரு கரன்சி பேர்லையோ இல்லை வந்து ஒரு எலமெண்ட்டு ஒரு கமோடிட்டியில் நீங்கள் வந்து ட்ரேடு பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை வந்து டெக்னிக்கலாக முதல்ல அனலைஸ் பண்ண நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அந்த டெக்னிக்கலில் முக்கியமாக ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட். ஏன்னா அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் தான் வந்து மார்க்கெட்டுடைய முதுகெலும்பாகவே செயல்படுது. இது உலகம் ஃபுல்லாக எல்லாமே அனலைஸ் பண்ணி பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ், பெரிய பெரிய ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரேடர்ஸ் எல்லாமே அதில் தான் பண்ணுறாங்க. ஸோ அதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாமே ஹையர் டைம் ஃப்ரேம் டு லோயர் டைம் ஒவ்வொருத்தவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க. ஆனால் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் என்ன சொல்லுது, வேர்ல்டு ஃபுல்லாக காமன் வந்து இப்படி தான் சொல்லுது. அதாவது வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் தெரியணும், அதில் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ண தெரியணும், டைரக்ஷன் தெரியணும், 2 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் தெரியணும், டிமாண்ட் செக்கிங்கில் சப்ளை எங்கே நடக்குது, எங்கே டிமாண்ட் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா மந்த்லி டைம் ஃப்ரேமில் பெரிய ரிக்ரெஷன் நடந்திருக்கு, அதான் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. ஸோ அதை வீக்லி டைம் ஃப்ரேமில் அப்படி பார்த்தோம் அப்படின்னா வீக்லினா ஒரு கேண்டிலுங்கிறது ஒரு வாரம். இந்த ஒரு கேண்டிலுங்கிறது 2 வாரமாக இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து இறங்கு முகமாக தான் இருக்குது. ஸோ இறங்கு முகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இன்னும் இறங்கும் அப்படின்னு நம்மளால் சொல்லிட முடியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்து வார கேண்டிலில் ஒரு இறங்கு முகம் காமிச்சிருக்கு. உடனே மார்க்கெட் கீழே வரல, அடுத்தடுத்து என்னது ஒரு கரெக்ஷன் மாதிரி நடந்து அந்த கரெக்ஷனை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுது. ஸோ மேலே போகிறதுக்கும் சில நெகட்டிவான ரிக்ரெஷன் நடக்கலாம். ஸோ நம்ம இதை பார்த்து உடனே அடுத்து நம்ம சல்லுன்னு கீழே வந்து மார்க்கெட் வந்து கோல்டு கீழே இறங்கி இவ்வளோ வந்துடும், ஒரு 3200 அரௌண்ட் 3300 வந்துடும் அப்படின்னு ஒரு உறுதிட்டு சொல்ல முடியாது. ஸோ இங்கே நடக்கக்கூடிய ரிக்ரெஷனில் என்ன கரெக்ஷன் நடக்குது, என்ன ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து மார்க்கெட் இந்த கோல்டு வந்து மேலே போக போதா கீழே போக போதா அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ப்ரெடிக்ட் பண்ணலாம். யாருமே மார்க்கெட்டை 100% ப்ரெடிக்ட் பண்ண ஜாம்பவான் இது வரைக்கும் உலகத்தில் யாருமே இல்லை. பட் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு நம்ம கணிப்பு தான். ஸோ அதில் ப்ரைஸ் ஆக்ஷன் டெக்னிக்கல் மெத்தட் பிரகாரம் பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு 80 to 90% இதில் வந்து அக்யூரசி நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ நம்ம 80 to 90% அக்யூரசி கொடுக்கும்போது இதில் அடுத்த லோயர் டைம் ஃப்ரேம் டெய்லி டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா எதுவும் கரெக்ஷன் நடக்குதா அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா கரெக்ஷன் நடந்தால் தான் அடுத்த மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை நம்மளால் கணிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு போன மார்க்கெட், இங்கேருந்து நல்லா அப்ட்ரெண்டில் போன மார்க்கெட் இங்கேருந்து ஃபால் ஆகுது. ஃபால் ஆகி அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இதோட வந்து ட்ரெண்ட் க்ளோஸ் ஆகுது. நல்லா பார்த்துங்க.
இதை நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். இங்கேருந்து இதோட ட்ரெண்டு க்ளோஸ் ஆகுது, அதுக்கப்புறம் ஃபாலோ ஆகி இங்கே ஒரு சப்போர்ட் எடுக்குது. ஸோ இங்கே சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா அடுத்து மார்க்கெட் மேலே போக போதா, இல்லை அதுக்கடுத்து இதையும் உடச்சி கீழே போக போதா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே ஒரு இடத்த மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குதுன்னா பிஃபோர் தேட் அங்கே ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்கணும். அங்கே ஒரு சப்போர்ட் ஜோன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கடுத்து அதே ஜோனை டச் பண்ணும்போது ஒரு சப்போர்ட் நடக்கும். இது மார்க்கெட்டோடைய ஒரு டெக்னிக்கல் ரூலு. ஸோ அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் இது ஒரு சப்போர்ட் ஜோன். திரும்பி மார்க்கெட் அந்த இடத்த டச் பண்ணும்போது எல்லாரும் இங்கேக்குள்ளே வந்து சப்போர்ட் எடுக்கும்னு சொல்லி பையிங் போட்டிருப்பாங்க. பட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கோல்டில் பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனல் ட்ரேடர்ஸ் நம்மளை போல் சின்ன சின்ன ட்ரேடர்ஸோட மணியை வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கீழே இறங்கி நம்ம இங்கேக்குள்ளே போட்ட பையிங் எல்லாமே என்ன ஸ்டாப் லாஸ் எங்கே போட்டிருப்பாங்க, இங்கே போட்டிருப்பாங்க. அது கீழே 3891 போட்டிருப்பாங்கன்னு வச்சுங்களேன். ஸ்டாப் லாஸ் பையிங் பண்ணியிருக்குது 4000 இந்த சப்போர்ட் ஜோனில் 3968 போட்டிருப்பாங்க, இல்லை 4000 போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க ஸ்டாப் லாஸ்லாம் ஹன் பண்ணுறதுக்காக மார்க்கெட்டை பம்ப் பண்ணி கீழே இறக்கி ஹன் பண்ணிவிட்டு திரும்பி வந்து ஆனால் சப்போர்ட் எடுத்து தான் ஆகணுங்கிறது ரூல் எடுத்துருச்சு பாருங்கள். ஸோ அடுத்து மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமாங்கிறது இன்னும் டைம் ஃப்ரேமை குறைச்சி பார்க்கணும். ஸோ நம்ம மார்க்கெட்டில் வந்து நம்ம டைம் ஃப்ரேமை குறைக்க அக்யூரசி வந்து குறைய தான் செய்யும். பட் வந்து இதில் பெட்டராக வந்து அக்யூரசி கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா 1 hour 30 minutes. ஸோ நம்ம சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் வந்து சில லட்சங்களை வச்சு நம்ம வந்து ஒரு 5 லட்சம், ஒரு 2 லட்சம், 3 லட்சம் அப்படி பண்ணக்கூடியவங்க 5 minutesல எடுப்போம். அவ்வளோதான் எடுக்க முடியும். ஏன்னா நம்ம 1 hourல எடுத்தோம் அப்படின்னா திடீர்னு மார்க்கெட் கீழே வந்து தான் மேலே போகும். அக்யூரசி அதிகமாக இருக்கும். பட் அந்த கீழே வரதுனா நம்மளுடைய மணி எல்லாம் வந்து நெகட்டிவ்ல போயிட்டே இருக்கும்போது அதை பேக்கப் பண்ணுற அளவுக்கு மணி இருக்கும், இல்லாட்டி ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும் அக்கௌண்ட். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 minutes 15 minutes இஸ் பெட்டர். ஸோ அதுக்கு 1 lakh அதுக்கு கீழே கம்மி வச்சுருக்கோம். மேக்ஸிமம் 1 minute அக்யூரசி ரொம்ப கம்மியாக இருக்கும். 1 minute அக்யூரசி கம்மியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு அடுத்த லெவல் 4 hourல வச்சு பார்க்குறோம். அதுக்கடுத்து மார்க்கெட்டில் எதுவும் கரெக்ஷன் நடக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரவுண்டை எடுத்துகிட்டு நான் அந்த இந்த ட்ரெண்டு க்ளோஸ் ஆனதுக்கு ஒரு ஹரிசாண்டல் லைன் போடுக்கிறேன். இந்த ஹரிசாண்டல் லைன் போட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியும் சரி இங்கே வந்து மார்க்கெட்டு ட்ரெண்டு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஹரிசாண்டல் ரே லைன் போடுக்கிறேன். இதையும் வந்து 2 பிக்சல் டென்ஸாக வச்சுக்கிறேன். இது கலர் வந்து க்ரீன் கலர், சப்போர்ட்டு க்ரீன் கலரை மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டை டச் பண்ணி இங்கனுக்குள்ளே ஒரு கரெக்ஷன் வியூ நடக்குது. ஸோ இந்த கரெக்ஷனை இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லோயர் டைம் 1 hourல வைக்கிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து வியூ தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1 hourல ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து சப்போர்ட் எடுத்து இதோட சப்போர்ட் எடுத்துருச்சு. இந்த சப்போர்ட்டை கூட இங்கே வச்சுக்கிறோம். ஏன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சப்போர்ட் என்ன பண்ணுது அப்படின்னா இங்கே போயிட்டு மறுபடியும் ஃபால் ஆகுது. ஸோ உள்ளே வந்து சப்போர்ட் எடுத்து சப்போர்ட் பிரேக் பண்ணுது அப்படின்னா சேனல் போடுவோம். இதெல்லாம் டெக்னிக்கலாக டெப்த்தாக படிக்கணும். அந்த சேனலை பிரேக் பண்ணி கொடுத்தா சப்போர்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ ஸோ இந்த சப்போர்ட்டுக்கு இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ நம்ம சப்போர்ட்டை மார்க் பண்ணணும் முதல்ல. அடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணணும். அடுத்து பாருங்கள் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு. ஸோ இதையும் மார்க் பண்ணணும். இந்த ரெசிஸ்டன்ஸும் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இந்த கேண்டில் ஆக்டிவேஷன், சேனல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்டிவேஷன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக அதுக்கு ஒரு கிளாஸு டைம் கிடைக்குமோ நான் எடுக்கிறேன். அதை உங்களுக்கு யூடியூப்பில் ஃப்ரீயாகவே நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். பட் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ இல்லை அப்படின்னா இப்போ இதை விட மேலே எடுக்குது அப்படின்னா இங்கே ஒரு அடிஷனல் சப்போர்ட் இருக்குது, இங்கே ஒரு அடிஷனல் சப்போர்ட் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா ஹையர்ட்ட இங்கே எடுக்கிறத விட இங்கே எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா இங்கேருந்து ஃபாஸ்ட் ஒரு இது நடந்திருக்கு. ஏன்னா இதே லைனில் இங்கே டச் பண்ணும்போது இங்கேயும் நடந்திருக்கு. ஹரிசாண்டல் லைன் போடுறேன். இந்த இடத்துல போடும்போது இந்த லைன்லாம் எங்கே போடுறது அப்படிங்கிறது இன்னும் வந்து அது சுவாரஸ்யமான விஷயங்கள் டெக்னிக்கல் நிறையா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு இது வந்து அடிஷ்னல் ரெசிஸ்டன்ஸ், இது வந்து ஏஎஸ் கூட சொல்லிக்கலாம். அடிஷ்னல் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது R1,
R1 இது R2. ஸோ ஒரு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷனை கண்டுபிடிக்கும் போது நமக்கு வந்து 3 சப்போர்ட் அல்லது 3 ரெசிஸ்டன்ஸ் தேவை. இப்போ டவுன் ட்ரெண்டில் பார்க்கும்போது சப்போர்ட்டை தான் நம்ம கனெக்ட் பண்ணணும், நம்ம ரெசிஸ்டன்ஸை ஜாயின் பண்ணக்கூடாது. பட் ஏன் நம்ம ரெசிஸ்டன்ஸை ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா, சப்போஸ் மார்க்கெட் வந்து ஏன்னா செல்லர் ஜீரோ நடக்கலாம், அதுக்காக மார்க்கெட் பண்ணுறோம். நம்ம இதை மீன் பண்ணக்கூடாது. ஏன்னா டவுன் ட்ரெண்டில் செல்லிங் ப்ரெஷர் தான் பார்க்கணும், செல்லிங் ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம எதை ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அந்த சப்போர்ட் தான் ஜாயின் பண்ணணும். S1 S2 எடுத்துருச்சு. இப்போ S3க்கு இங்கே வரணும் மார்க்கெட். சப்போஸ் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்கும், இருந்ததுன்னா அந்த S3யை வந்து டச் பண்ணும், இங்கனக்குள்ளே வந்து டச் பண்ணி சின்னதாக ஒரு ரிஜெக்ஷன் எடுத்து இந்த பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த க்ரீன் கலர் சப்போர்ட் இருக்குது பாருங்கள், இந்த சப்போர்ட்டை கண்டிப்பாக 38,893.72 பாயிண்ட்ஸை வந்து தொடும் கோல்டு. அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே சப்போஸ் இங்கே இப்படி வரலை, இந்த ஃபேண்டா கலர் லைன் இந்த லைனை டச் பண்ணி பிரேக் அவுட் கொடுக்கல அப்படின்னா, சப்போஸ் மார்க்கெட் இங்கேருந்து பையிங் ப்ரெஷர் வந்து இப்படி இந்த லைனை டச் பண்ணி, அதாவது 4045 டச் பண்ணி திரும்பி கொஞ்சம் சின்ன ரிகரேஷன் எடுத்து இதை பிரேக் அவுட் பண்ணி கொடுத்துருச்சு அப்படின்னா, திஸ் இஸ் எ ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன். ஒரு டவுன் ட்ரெண்டில் ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்கும் பொழுது இப்படி பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா நம்ம அந்த பிரேக் அவுட்டில் என்ட்ரி ஆகக்கூடாது, நம்ம வெயிட் பண்ணணும். லிமிட் ஆர்டரில் 4045.76 லிமிட் ஆர்டரில் போட்டுட்டு பையிங்கை போட்டுட்டு நம்ம வெயிட் பண்ணோம்னா இப்படி போன மார்க்கெட் திரும்பி ரிவர்சல் ஆகி கண்டிப்பாக அந்த எல்லோ கலர் ஃபேண்டா கலர் லைனை டச் பண்ணும். 4045.76 டச் பண்ண உடனே மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகி போகும். பவுன்ஸ் பேக் ஆகி எங்கே வரைக்கும் போகும், அதோட எதிர்பார்ப்புகள் எங்கே போகும், நேராக அப்படி போயிடாது. சின்ன சின்ன ரெகுலேஷன் எடுத்து மார்க்கெட் கண்டிப்பாக இந்த லைனை டச் பண்ணுறதுக்கு மேலே போயிடும். ஸோ இதுக்கு 4361க்கு போய் டச் பண்ணிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த மூவ்மெண்ட்டை அடுத்தடுத்து நடக்கக்கூடிய கரெக்ஷனில் பார்க்கணும். சப்போஸ் மார்க்கெட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்ல அப் ட்ரெண்ட் தான். அப் ட்ரெண்டில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் நடந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் மேலே பிரேக் பண்ணி போகிறதுக்கு சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி தான். ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்துருக்கோம், ஏற்கனவே மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஷெல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. இதை பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. நல்ல ஒரு புல்லிஷ் பியரிஷ் என்கல்ஃபிங் நடந்திருக்கு. பட் கீழே இருக்க விக்கு பாருங்கள், அந்த விக்கு தான் வந்து பையிங் ப்ரெஷர். அந்த பையிங் ப்ரெஷர்னால தான் அந்த சப்போர்ட் ஜோனை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் திரும்பி பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போகுது. ஸோ நம்ம அஸ்பர் 1 hour டைம் ஃப்ரேம்லேயே பார்க்குறோம் அப்படின்னா இப்போ இதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம வந்து இன்னும் மார்க்கெட்டில் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் வந்து இங்கே நடந்த ஆக்ட் பிரகாரம் கண்டிப்பாக மார்க்கெட் கீழே தான் வரணும். ஸோ நம்ம மார்க்கெட்டில் இப்போ என்ன மூவ்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா, செல்லிங் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிச்சுன்னா செல் பண்ணுங்கள். எது வரைக்கும் செல் பண்ணுறோம் நம்ம டார்கெட் வச்சுக்கிறோம்னா 3962 வரைக்கும் டார்கெட் வச்சுக்கலாம். சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் இதில் நிறைய அமௌண்ட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த லைனை சப்போஸ் இந்த R2 இந்த மேலே இருக்கக்கூடிய 4045.76 பிரேக் அவுட் பண்ணி கொடுத்தா மேலே போகட்டும், விட்டுருங்க. லிமிட் ஆர்டரில் போட்டு வைங்க, பெண்டிங் ஆர்டர் போட்டு வைங்க, பை ஆர்டர் பெண்டிங் ஆர்டரில் பை ஆர்டர் போட்டு வைங்க, கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போகும். ஸோ அவசரப்பட்டு நம்ம இது போய் நம்ம பை ஆர்டர் போட்டுறக்கூடாது. மார்க்கெட் ஏன்னா செல்லிங் மூடில் இருக்குது, நல்லா வந்து ஃபாலோ ஆகக்கூடிய மூடில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து பை ஆர்டர் போட வேணாம். சப்போஸ் இங்கனக்குள்ளே பையிங் ப்ரெஷர் வருது அப்படின்னா நீங்கள் இப்போயும் பையிங் போடக்கூடாது. இந்த லெவலை உடைச்சா மட்டும்தான் பையிங் போடணும். சப்போஸ் இந்த மார்க்கெட் வந்து இதை உடைக்குது, இந்த எல்லோ லைனை உடைக்குது அப்படின்னா, அதாவது 3932 உடைச்சிருச்சு அப்படின்னா, உடைச்சி ஒரு க்ளோசிங் கேண்டில் நல்ல ஒரு பியரிஷ் கேண்டில் கொடுக்குது, ரெட் கலர் கேண்டில் கொடுக்குதுன்னா நீங்கள் தைரியமாக ஒரு செல் ஆர்டர் போட்டு 3893.72 எக்ஸிட் ஆயிடலாம். நீங்கள் லாட் சைஸை கூட்டிக்கலாம், உங்களுக்கு தகுந்த மாதிரி கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி லாட் சைஸை கூட்டி உரைச்சிக்கலாம். ஸோ இதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு கரெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது கோல்டில். இந்த கரெக்ஷனில் இன்றைக்கி வந்து இந்த பிரேக் அவுட் எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது 6:30 ஓப்பன் ஆகும் ஈவினிங்கு. அந்த டைம் வரைக்கும் மார்க்கெட்டை ஜவாக இருப்பாங்க. ஸோ அந்த டைமிங் வரும்போது கரெக்டான அந்த பொசிஷனில் பிரேக் அவுட் கொடுக்கும். ஸோ அந்த டைமிங்கில் நம்ம மார்க்கெட் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வந்து கோல்டுக்கு எதுவும் நெகட்டிவான நியூஸ் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம என்ட்ரி கொடுக்கணும். சப்போஸ் நெகட்டிவ் நியூஸ் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் ட்ரேடு பண்ண வேண்டாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.